தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன். லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறை வசனங்கள் 19 முதல் 21 முடிய. அக்காலத்தில் இயேசுவின் தாயும் சகோதரர்களும் இயேசுவிடம் வந்தார்கள். ஆனால் மக்கள் திரளாக இருந்த காரணத்தால் அவரை அணுக முடியவில்லை. உம் தாயும் சகோதரர்களும் உம்மை பார்க்க விரும்பி வெளியே நின்று கொண்டிருக்கிறார்கள் என்று அவருக்கு அறிவித்தார்கள். அவர் அவர்களை பார்த்து, இறை வார்த்தையை கேட்டு அதன்படி செயல்படுகிறவர்களே என் தாயும் என் சகோதரர்களும் ஆவார்கள் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று புதுக்காலம் 25ஆம் வாரம் செப்டம்பர் 23ஆம் தேதி 2025ஆம் வருடம் செவ்வாய்க்கிழமை. இன்றைய நற்செய்தியில் பாருங்க, நம்ம இயேசு கிறிஸ்து ஆண்டவர் நம்ம எல்லாருக்கும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சூப்பரான ஒரு விஷயத்த சின்னதாகவே எடுத்து உரைச்சிட்டாரு. இதுக்கு மேலே நமக்கு எந்த ஒரு விஷயமும் தேவையில்லை. என்னது? ஒருவேளை நாம இயேசுவினுடைய மக்களாக வாழணும் அப்படின்னா, இயேசுவுக்கு பிடித்த மக்களாகவோ, இல்லை அவருடைய சகோதர சகோதரிகளாகவோ, இல்லை அப்படி இல்லை நம்முடைய குழந்தைய அவரு மாதிரி வளர்க்கணும்னு ஆசைப்படுற தாயாகவோ தந்தையாகவோ மாறணும் அப்படின்னா என்ன பண்ணணுமா? யார் என்னுடைய தாய் சகோதரர்கள்? இறை வார்த்தையை கேட்டு அதன்படி செயல்படுகிறவர்கள். ஓகேங்களா? ஸோ நாம் எல்லாரும் இறை வார்த்தையை கேட்டு அதன்படி செயல்பட்டோம்னா நாம எல்லாரும் யாராயிடுவோம்? ஏசப்பாவுடைய சகோதர சகோதரிலாம் மாறிடுவோம். ஓகேங்களா? ஏசப்பாவோட தாயா மாறலாம். நாம ஏசப்பாவோட தாயோ தந்தையோ மாறினா என்ன அர்த்தம்? நம்ம பிள்ளைகள் ஏசப்பா மாதிரி மாறுவாங்க. ஓகேங்களா? கடவுளுக்கு பிடித்த மகனாக மகளாக வாழ்வாங்க. ஸோ இதில் இன்னும் உள்ளார போனோம்னா இன்னும் பல விஷயங்கள் அடங்கியிருக்கு. உட்காந்து தியானித்தோம்னா நமக்கு நிறைய விஷயங்கள் புரிய வரும். ஸோ ஈஸியான வழி. இயேசுடைய சகோதரர் மாறணும் என்ன பண்ணணும்? ஈஸியாக இறை வார்த்தையை கேட்டு அதன்படி செயல்பட்டால் மட்டும் போதும். ஓகேங்களா? இறை வார்த்தையில் ஏசப்பா எவ்வளவோ சொல்லியிருக்காரு. அன்பு செய்யணும், தியாகம் செய்யணும், பொறுமையாக இருக்கணும், அமைதியை பரப்பணும், தூய உள்ளத்தோடு இருக்கணும். ஓகேங்களா? இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயம் நம்ம பண்ணும்போது என்ன நடக்கும்? நாம் ஏசப்பாவுக்கு பிடித்த மகனாக மகளாக மாறி அவருடைய சகோதர சகோதரிகளாக நாம் மாற முடியும். ஓகேங்களா? நாம் மாறுறது மட்டும் இல்லாமல் நம்ம ஒருத்தர் மாறிட்டா என்ன அர்த்தம்? நம்ம குடும்பமும் அவரோட குடும்பமாக மாறிடும். ஓகேங்களா? ஸோ அந்த குடும்பத்தில் எப்பயுமே மகிழ்ச்சி தான் இருக்கும். சரிங்களா? தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம். அல்லேலூயா. பிரைஸ் த லார்ட்.